ஹாய்ங்க. குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு வீடியோ கண்டென்ட்டோட வந்திருக்கேன். நிறைய கமெண்ட் பண்ணி நீங்கள் கேட்ட விஷயம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நம்ம வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் என்ன வரும்னாக்கா லாடா அடிக்கிற வீடியோ போடுங்க, லாடா அடிக்கிற வீடியோ போடுங்கன்ட்டு சொல்லுவாங்க. நான் ஏன் இவ்வளோ நாள் பண்ணல அப்படின்னாக்கா அதை வந்து பக்காவாக எடுத்துகிட்டு வந்து சொல்லணும். நான் வந்து ஏனோ தானோன்னு எடுத்துகிட்டு வந்து சொல்லக்கூடாது. உள்ளே இருக்கிற கண்டென்ட்டு ஒரு எளிமையாக வந்து புதுசாக குதிரை வாங்குறவங்களுக்கு அவங்க எப்படி லாடா அடிக்கணும், என்னென்ன விஷயங்களை பார்க்கணுன்றத சொல்லணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து ஒரு வீடியோ பண்ணாமல் இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லாடா அடிக்கிறதுல நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம எப்படி ஹார்ஸ் ட்ரைனிங்கில் வந்து சும்மா தான் ஏறி குதிரை ஓட்டுறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ நம்ம நுணுக்கங்களை எடுத்து வந்து பேசுகிறோமோ அதே அளவுக்கு குதிரை கால் தானே சீவி விட்டுட்டு கம்பி அடிச்சா சரியா போதுன்ற மாதிரி நினைக்காம அதுக்குள்ள வந்து எவ்வளவு ட்ரைனிங்ல இருக்கிற நுணுக்கங்களை விட அதிகமான நுணுக்கங்கள் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு குதிரைக்கு கால் இல்லைனாக்கா குதிரை இல்லை. அதனால வந்து நார்மலா வந்து நான் குதிரைக்கு லாடா அடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்கும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றது, ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னாக்கா லோக்கல்ல நாட்டு குதிரைகள்லாம் கட்டுவாங்க, கம்பி லாடா சொல்லுவாங்க. அந்த முறுக்கு கம்பியில வந்து லாடம் அடிச்சு கொடுப்பாங்க, அந்த லாடம் அடிப்பாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸ்ல இந்த அச்சி லாடம்னு சொல்லுவாங்க. நான் ரெண்டுத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலா என்கிட்ட இப்போதைக்கு அந்த லாடம் இல்லை. அச்சி லாடம் வந்து இந்த லாடம் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அச்சி லாடம்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்பெஷலா செய்வாங்க. நான் நார்மலா அந்த கம்பி லாடத்தை யூஸ் பண்ண மாட்டேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அதுக்கு வந்து வளைச்சு ஃபிட் பண்ண முடியும். ஆனா கம்பி லாடம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே வந்து குதிரைக்கு லாடம் அடிக்கிறதுக்கு ஒரு போதுமான கேர் எடுத்துக்குங்க. அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல லாடக்காரங்களை தேடுங்க. ஏன்னா வந்து லாடம் அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைக்கலையேன்றதுக்காக ஏதாவது கம்மியா வேலை தெரிஞ்சவங்களை எடுத்துட்டு வந்து விட்டுட்டீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை, ஒரு நாள் வந்து போவாங்க, உங்க குதிரையை ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பெர்ஃபெக்டா நல்ல ஆளை தேடி பிடிச்சி லாடம் அடிங்க. ஓகேங்களா? நான் நார்மலா வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய அனுபவத்துல நான் வந்து வந்த உடனே அவங்க அனலைஸ் பண்ணுவேன். அவங்க எப்படி இது பண்றாங்க, குதிரையோட காலை எப்படி பேலன்ஸ் பண்றாங்க. அவங்க ஒண்ணும் இல்லை, அவங்க காலை பிடிச்சி குதிரையை கிளீன் பண்ண சொல்லி கண்டுபிடிச்சிருவேன். இவங்க ப்ரொஃபஷனல், இவங்களுக்கு வேலை தெரியுது, இவங்க நிறைய குதிரை கட்டியிருக்காங்க, இல்லை இவங்க குதிரைக்கு கட்டினதில்லை, இவங்க கிட்ட விட வேணாம் அப்படின்றது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தாலும் வந்து வேணாங்க, போதும், நீங்க கால் மட்டும் கிளீன் பண்ணிட்டு போயிடுங்கன்னு சொல்லிடுவேன். காரணம் என்னன்னாக்கா எனக்கு வந்து குதிரையோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கு சொல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேரியர் இன்ட்ரடியூஸ் பண்றேன். சீரியஸா இவர் தான் வந்து கடந்த 1.5 வருஷமா நம்மளுக்கு கட்டிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. பட் வந்து அட்லாஸ்ட் வந்து ஒரு நான் தேடி பிடிச்சதுல எனக்கு பெர்ஃபெக்டா செட் ஆன ஒரு ஆளுன்னு நான் சொல்லுவேன். இவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா முகமது யூசப். ஓகேங்களா? சென்னையில இருந்து வராரு. வயசு வந்து பாத்தீங்கன்னா இவர் பாக்குறதுக்கு ரொம்ப யங் மாதிரி தெரியும். ஒரு 60 வயசு ஆகுதுங்களா பை? 60 வயசு ஆகுது. சீரியஸா வந்து நல்ல ஸ்கில் இருந்தாதான் இதை பண்ண முடியும். அப்படின்னா வந்து நான் ஏன் இவருடைய ஏஜையும் சேர்த்து பேசுறேன்னாக்கா நான் ஒரு சில டைம் யோசிப்பேன். நேத்து போய் ஃபேரியர் கத்துட்டு வந்து குதிரையை ப்ரொஃபஷனலா படிச்சுட்டே வந்து குதிரைக்கு லாட அடிக்கிற ஒருத்தர் கிடைச்சாலும் 60 வயசு இருக்கும்போது ஒரு 25 வருஷம் இல்ல 30 வருஷம் குதிரைங்க கூட பழகிட்டு லாட அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. அப்போ இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் யோசிப்பேன். அப்போ அந்த மாதிரி எனக்கு சொல்ல எனக்கு இவரு தான் ப்ராப்பரா எனக்கு சூட் ஆனாரு. ஆடம் கட்டுறாங்க அப்படின்னாக்கா இப்ப நீங்க ஹார்ஸோட ஊஃபை பார்க்கலாம். இப்ப ஃப்ரண்ட் ஊஃப் எல்லாம் இவர் அடிச்சு முடிச்சிட்டாரு. நேத்து அடிச்சிட்டாரு, இன்னைக்கு பேக் லெக்ஸ். ஏன்னா இன்னைக்கு 10 குதிரை இருக்கு இல்லையா, நேத்து பாதி அடிப்பாரு, இன்னைக்கு பாதி அடிப்பாரு. அப்படி இருக்கு சொல்ல நேரா இப்படி நேரா காட்டு, நேரா இப்படி இந்த காட்டு. இப்ப இந்த காலை நேரா பாத்தீங்கன்னாக்கா இந்த கால் வந்து நல்லா ஸ்கொயரா நிக்குது. இப்போ இது இந்த நிக்க சொல்ல பாத்தீங்களா, இப்ப இந்த 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 இடத்துல இருந்து எப்படிங்க இது இப்படி வந்துருங்க, அப்படி எப்படிங்க நீங்க இப்படி வந்துருங்க. இப்ப இங்க இருந்து ஒரு நேர் கோடு வரைஞ்சீங்கன்னாக்கா இந்த ஷோல்டர்ல இருந்து இது என்ன பண்ணுனாக்கா ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த குதிரைய கால்ல பாதியா வரணும். அது வந்து ஓகே, இந்த லைன் வந்து நேரா இருக்கணும். ஒரு சில டைம் குதிரையோட கால் எப்படி திரும்ப இருக்கும், இப்படி லாட அடிச்சு முடிச்ச பிறகு பார்த்தா இப்படி ட்விஸ்டடா இருக்கும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து இப்படி ஒதுங்கின மாதிரி இருக்கும்.
இப்படி ஓகேங்களா. அப்படின்னா நான் என்ன சொல்றேன், அதனுடைய போட்டோஸ் நான் முடிஞ்சு அதில் அட்டாச் பண்றேன். டோட் அவுட் டு டோடின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து இந்த கால் உள்ள வந்த மாதிரி இருக்கும், இந்த கால் வெளியே வந்த மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இங்கிருந்து லைன் போட்டா நேரா வந்து என்ன பண்ணணும், குதிரையோட குழம்ப ரெண்டா பொழக்கணும். ரெண்டா பொழக்கிற மாதிரி அது கரெக்டா ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கணும். இது ரொம்ப முக்கியமா பார்ப்பேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த குதிரை வந்து குழம்பு வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி நினைச்சுங்களேன். ஒரு சிலிண்டர் மாதிரி என்னக்கா, அந்த சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே நேரா கிரவுண்ட்ல பேலன்ஸ் இருக்கணும். நீங்க குதிரையோட காலுக்கு அந்த அந்த பேலன்ஸுக்கு ஃபுல்லாவே சப்போர்ட் கொடுத்தாதான் அது நேரா உட்காரும். இல்ல முன்ன சாஞ்ச மாதிரி, இல்ல பின்னாடி சாஞ்ச மாதிரி, இல்ல சைட்ல சாஞ்ச மாதிரி இருந்தாக்கா அதுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப நீங்க இந்த சைடு வந்து பாருங்க, இந்த சைட்ல வந்து பார்த்தாக்கா இவர் வந்து லாடத்தை வந்து நல்லா க்ளோஸ் வா இப்ப பாருங்க, இதுதான் ஹீல், குதிரையோட ஹீல்னுவாங்க. இந்த இடத்துல இருந்து நில்றா, சரி வைமா, இது வந்து ஹீல்னுவாங்க. இந்த ஹீல் வந்து பாத்தீங்கன்னா ஹீல் வரைக்குமே இவருடைய சப்போர்ட் வருது. ஒரு சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, லாடத்தை இங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க, இல்ல இங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப என்ன ஆகுனாக்கா இந்த இடத்துல பேலன்ஸ் எல்லாம் போயிடும். குதிரையோட கால் வந்து பாத்தீங்கன்னா இப்படி முன்ன வளைஞ்ச மாதிரி போகும். அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு வந்து நீங்க உங்க ஃபேரியரை அனலைஸ் பண்ணி நல்ல ஃபேரியரை கண்டுபிடிங்க. நான் பாயோட நம்பரும் கொடுக்குறேன். இவர் வந்து நிறைய டிராவல் பண்றாரு. ஓகேங்களா. என்ன சொல்றது, ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஹார்ஸ்க்கு வந்து 2000 சார்ஜ் பண்றாரு. அந்த 2000ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 450 rupees என்னவோ லாடம் வந்துருது. 1500 இவருக்கு ஒரு ஹார்ஸ் கொடுக்குறேன். எனக்கு வந்து சீரியஸா எனக்கு வந்து 800 குதிரைக்கு லாடம் கட்ட ஆளுங்கிறாங்க, 1200ல ஆள் இருக்காங்க, 1000ல இருக்காங்க. ஆனா வந்து நான் வந்து பெஸ்டா இவரு தான் சூஸ் பண்றேன். காரணம் என்ன தெரியுங்களா, என்ன ரிஸ்க் எடுக்கவே விருப்பம் இல்லை. ஒரே ஒரு ஆணி தள்ளி போச்சுன்னா கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் 3 மாசம் குதிரைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ஓகேங்களா. கொஞ்சம் அதனால வந்து சான்சஸ் எடுக்க மாட்டேன். இந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா நான் வந்து தேவையான காசை செலவு பண்ணிவிடுவேன். ஏன்னா நிறைய விஷயத்துல ஃபுட்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நான் காசு சேவ் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். பட் எனக்கு வந்து லாடம் பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் ஹேண்ட்ஸ் தான் கண்டிப்பா வேணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிளீனிங், அவர் கிளீன் பண்ண சொல்ல எப்படி கிளீன் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் நான் எடுத்துட்டு வந்து சொல்றேன். இப்போ பேக் லெக்ஸ் இப்படி வந்து தினேஷ் பேக் லெக்ஸ் இருங்க, நான் நெக்ஸ்ட். இப்போ பேக் லெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா கால்வா இருடா உதரம். சரி, இப்போ இந்த இந்த கிளீனிங் பாருங்க, இவர் இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டியது இடம் இருக்கு. இது வந்து ஃபைல் பண்ணுவார் எல்லாமே. இந்த லாடத்தை உட்கார வச்சு அவர் ஒரு லாடத்தை ரெடி பண்ணியிருக்காரு. அந்த லாடத்தை ஃபுல்லா சீட்டிங் பண்ணனாக்கா இஸ் கிவிங் சப்போர்ட். இது வரைக்கும் கொடுக்குறாரு. நான் நார்மலா இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வைப்பேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்லைட் எல்லாம் ட்ரை பண்ண சொல்ல வந்து பாத்தீங்கன்னா குதிரையோட கால் வழுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் தேய்ச்சிக்கிட்டு போகணும், இது வரைக்கும் வைப்பேன். பட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது பாருங்க, அப்போ இந்த அளவுக்கு பேலன்ஸும் அந்த கிளாரிட்டி இருக்கணும். ஏன்னா இது பாருங்க, நான் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறது, நம்ம சேனல்ல ஃபாலோ பண்றவங்க நிறைய ஃபேரியர்ஸ் இருப்பாங்க. நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருந்தா கண்டிப்பா எடுத்து சொல்லுங்க. ஏன்னா வந்து ஃபேரியர்ல எல்லாம் எனக்கு அனுபவம் இல்லை, நான் ட்ரைனிங்ல மட்டும்தான் அனுபவம். கண்டிப்பா ஒரு கமெண்ட் பண்ணுங்க, இந்த விஷயம் நீங்க இந்த இடத்துல தப்பா சொல்லிட்டீங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு எனக்கு யூஸ் ஆகும், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். அதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம், அதை பத்தி இன்னொரு வீடியோ பண்ணுவோம். அவர் சொன்னது என்ன நம்ம மாத்தணும், அந்த விஷயத்தெல்லாம் பேசுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா லாடம் போடும்போது ஆணி போடுற இது. ஓகேங்களா. இப்ப அவர் ஆணி போடுவாரு, நம்ம ஜஸ்ட் அதுல எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த நான் சொல்றேன். பிளஸ் அவருடைய கமெண்ட்டும் நம்ம கேட்போம். ஓகே, பாருங்க. நல்லா அப்படி திரும்பி அந்த குதிரை ஒன்றும் பண்ணாது, அப்படி நின்று. ஓகே, இப்போ அவர் ஒரு கட்டு கொடுத்துருக்காருல்ல, அந்த கட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கட்டு. அந்த கட்டு வந்து ஒரு சிலர் வைக்காம இது பண்ணுவாங்க. நான் அது ஏன்றதை நான் சொல்றேன். அவர் லைட்டா அந்த ஃப்ராக்ல வந்து நேரா வழி பண்றாரு இல்லையா, அந்த வழி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் சொல்றேன், அது லாடம் போட்டுட்டு பிறகு சொல்றேன் அதனுடைய ரீசன் எதுக்கு அதை நம்ம வைக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி ஊஃப்ல ஒரு சில பாகங்கள்லாம் கூட நான் உங்களுக்கு சொல்லணும். பை ஒரு நிமிஷம் பை. ஓகே, தேய்ச்சிருங்க. பாய் ஃபினிஷிங் எதிர்பார்க்கிறாரு. நிறைய பேர் பார்ப்பாங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு எதிர்பார்க்க. நல்ல விஷயம். ஓகே,
ஓகேங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஏரியா வந்து ஃப்ராக்னு சொல்லுவாங்க. இந்த வி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது ஃப்ராக்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹீல். ஓகேங்களா, இது வந்து ஹீல், குதிரையோட ஹீல். இந்த இடம் அப்படின்னா வந்து இங்க கை காட்டுறோம் பாருங்க, இந்த ரவுண்டட் ஏரியா இது வந்து சோல். ஓகேங்களா, சோல். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 எக்ஸ்டீரியர் வால்ஸ் இருக்கும். ஓகேங்களா, குதிரையோட காலில் ஒன்று வந்து ஒயிட் லைன்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒயிட் லைன்றது இங்க தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. லைட்டா என்னால மார்க்கர் இருந்தா நான் என்னால சொல்ல முடியும், ஃபியூச்சர் வீடியோவில் சொல்றேன். இந்த ஒயிட் லைனுக்கு உள் சைடு எக்காரணத்துக்கு கொண்டு நம்மளுடைய ஆணி போயிடக்கூடாது. ஆன் தி ஒயிட் லைன் இல்ல எக்ஸ்டீரியர் வால், இது ரெண்டுத்துக்குள்ள தான் போகணும். நம்ம அதை ஃபியூச்சரை பார்ப்போம். இந்த சோல் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இந்த சோல் ஏரியா வந்து கிளீன் பண்ண சொல்ல டெட் செல்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சோலை கிளீன் பண்ணிட்டு வராததையும் சேர்த்து எடுத்துப்பாங்க. இவர் எப்படி எடுத்திருக்காரு பாருங்க, எதுவும் ஃப்ரீயாலாம் வரல, எல்லாமே டைட்டா இருக்கு, அந்த அளவுக்கு எடுத்து விட்டுட்டாரு. ஓகேங்களா, இது வந்து பார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த அளவுக்கு இந்த பார்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. இவர் ஆணி போடும்போது நம்ம அடுத்து பேசுவோம். போடுங்க. ரொம்ப ஒரு சிறப்பான கலைங்க. எப்படி குதிரை ஓட்டுறது ஒரு கலையோ அந்த மாதிரி வந்து இந்த கலையை கத்துக்கிறது கடினமான கலை. எல்லாராலையும் சாதாரணமாலாம் கத்துக்க முடியாது, ரொம்ப கடினமான விஷயம். அவர் ஆணி போடுறாரு. ஓகே, இந்த ஆணியோட சிறப்பு என்ன தெரியுங்களா? இந்த ஆணி பத்தின ஒரு சிறப்பு இருக்குங்க, நான் சொல்றேன். என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஆணிக்கு வந்து ஒரு இனிஷியல் வரும். இங்க இந்த வீடியோல ஆணி தெரியுதா, அப்புறம் தெரியுதா, இந்த இனிஷியல் தெரியுதா, இன்னும் கொஞ்சம் இரு. இங்க தெரியுது இல்லையா, இந்த இனிஷியல் ஒரு சைடு இருக்கும், ஒரு சைடு பிளாட்டா இருக்கும். எப்பவுமே வந்து இந்த இனிஷியல் இருக்கிற சைடு வந்து பாத்தீங்கன்னாக்கா உள் சைடு வர மாதிரி வைப்பாங்க. அப்படின்னா வந்து பாருங்க, ரொம்ப பார்த்துட்டு கட் பண்ணிட்டீங்களா? பொறுமையா செய்யுங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி வந்து 2 பக்கம் இருக்கும். இந்த ஆணிக்கு வந்து ஒரு க்ரூ இருக்கும். க்ரூன்னு சொல்றது என்னன்னாக்கா, இப்படி கட்டு, இப்படி வந்துரு. இந்த ஆணிக்கு வந்து ஒரு க்ரூ இருக்கும். அப்படின்னா வந்து நல்லா இதை ஃபோக்கஸ் பண்ணி தெரியுதா பாரு, தெரியுதா? இந்த இடத்துல ஒரு வளைவு இருக்கு பாத்தீங்களா, இந்த வளைவு தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆணியை வந்து லாடத்தை விட்டு வெளியே, கொழாம்பு விட்டு வெளியே தள்ளிட்டு வருது. அப்போ இந்த இனிஷியல் இருக்கு, இங்க இருக்கிற இனிஷியல் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த உள் சைடு வச்சா என்ன ஆகும்னாக்கா, இப்போ கொழாம்பு இப்படி இருக்கு இல்லையா, ஒரு நிமிஷம் சரி, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த காலில் இந்த ஆணியோட இனிஷியல இந்த சைடு உள் சைடு வைக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா, இந்த க்ரூ வந்து வெளியே தள்ளிக்கிட்டு வரும், இப்படி தள்ளிக்கிட்டு வரும். மெதுவா இந்த ஆணியோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வச்சு மெதுவா தட்டினீங்கன்னா நேரா இறங்கும், வேகமா தட்டினீங்கன்னா வெளியே தள்ளி வரும். நிறைய ஃபேரியர்ஸ் பார்த்துருப்போம் நம்ம. அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, நீங்க நல்லா பாருங்க, அவங்களோட சவுண்டை நோட் பண்ணுங்க. ஆணியை வந்து நேரா 3 டேப் 4 டேப் மெதுவா டப் 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 டப்னு தட்டிட்டு டப் டப் டப்னு அடிப்பாங்க. காரணம் என்னக்கா, அந்த 3 தட்டு வந்து குதிரையோட காலில் நேரா இருக்கும், வேகமா அடிக்க சொல்ல தள்ளிக்கிட்டு வெளியே வரணும். அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆமா, சில பேர் பெண்ட் பண்ண மாட்டாங்க, பெண்ட் பண்ணாம அடிப்பாங்க. இது வந்துட்டு இப்படி வச்சு அடிச்சானா வெளியே வந்துடும். பெண்ட் பண்ணாம இப்படி திரும்பிச்சு அடிச்சானா உள்ள போயிடும். உள்ளே அவர் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அந்த இனிஷியல் சொன்னார் இல்லையா, இவர் சொன்னார் இல்லையா, லைட்டா இந்த இடத்துல ஒரு டேப்பர் இருக்கு, இந்த க்ரூ பிளஸ் ஒரு லைட்டா பெண்ட் கொடுக்குறேன்னு. இந்த பெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இனிஷியல்ல இருந்து இப்படி வெளியே தள்ளிட்டு அந்த லாடத்துக்குள்ள வெளியே தள்ளிட்டு வருது. இன்கேஸ் நீங்க யாராவது வந்து நான் ஃபேரியர் கத்துக்கிறேன், நிறைய பேர் வந்து, ஏன்னா நானே ஆணி அடிக்க ட்ரை பண்ணுவேன், அந்த மாதிரி வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, தெரியாம போயிட்டு இந்த இனிஷியலை வந்து இப்படி திருப்பி வச்சுட்டு கட் பண்ணிட்டு யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இனிஷியலை இப்படி திருப்பி வச்சுட்டு இப்படி அடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுனா, குதிரையோட கொழாம்புள்ள உள்ள ஏறிடும். அப்போ வந்து நீங்க தேவையில்லாத குதிரையை இன்ஜூர் பண்ணிட்ட மாதிரி ஆயிடும். அதனால வந்து இந்த இனிஷியல் ரொம்ப முக்கியம். இந்த லாட ஆணியை வாங்கினா இந்த இனிஷியல் எப்பவுமே வந்து லாடத்தோட உள் சைடை ஃபேஸ் பண்ண மாதிரி, நான் சொன்ன மாதிரி வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோல வச்சு காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஃப்ராகை ஃபேஸ் பண்ணும். இந்த இனிஷியல் ஃப்ராகை ஃபேஸ் பண்ணிட்டு இந்த ஆணி வந்து இப்படி தள்ளிக்கிட்டு வெளியே வரணும், இப்படி கீழே தள்ளிக்கிட்டு வெளியே வரணும். அந்த மாதிரி மட்டும் நீங்க பாத்துக்கங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, நான் கண்டிப்பா ஹைலைட் பண்ணி சொல்றேன். ஓகே, வீடியோ
இங்க ஹீல்ல வாங்கல சார். அதனால வந்துட்டு அது விட்டுருங்க, அந்த ஒரு ஆணி விட்டுருங்க பை. இந்த சைடு வாங்கிச்சு. சப்போஸ் அப்படி லூஸ் ஆனாலும் கூட வந்துட்டு ஒரு ஆணி எடுக்கலாம். இல்ல 4 போதும் பை, எனக்கு 4 இருந்தா போதும். அது ஃபினிஷ். ஓகேங்க, இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் நான் எடுத்துட்டு வந்து சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். நார்மலா பாருங்க, நான் எப்போ போய் பின்னாடி கால் எடுத்தாலும் ஃப்ரண்ட் ஷோல்டர்ல இருந்து போயிட்டு தான் கை பாருங்க இங்க வைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன மூட்ல இருக்குன்றது என்னால் கண்டுபிடிச்சிக்க முடியும். இங்க நான் ஸ்லைட் பண்ணும்போதே காலுக்கு தான் போவேன். அதனால வந்து இங்க இருந்து ஸ்லைட் பண்ணிக்கிட்டு போயிட்டு தான் பாருங்க. இப்போ ஏய் ஓகே, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து அவரு ஃப்ராகை கிளீன் பண்ண சொல்ல இந்த இடத்த கிளீன் பண்ணாரு. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஏன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு. ஏன்னாக்கா நாளைக்கு ஊஃப் பெக்ல நம்ம இந்த இடத்துல இருந்து மண்ணை எடுக்க சொல்ல இந்த மண்ணை வெளியே வரத்துக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணிடுவாங்க. இந்த லாடத்தை ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணிட்டா என்ன ஆகும்னா இந்த இடம் மறைஞ்சிரும். அப்ப அவரு எப்படி வச்சிருக்காரு பாருங்க, இந்த இடத்த டேப்பரா கட் பண்ணியிருக்காரு, இங்க ஒரு வழியை உண்டாக்கி இருக்காரு. இந்த வழி எதுக்குனாக்கா அந்த மண்ணை இங்க போட்டு நீங்க இழுக்க சொல்ல வெளியே எடுக்கணும். ஊஃப் பெக், இந்த ஊஃப் பெக்ல இந்த பக்கம் ஊஃப் பெக் இருக்கா பை, ஒண்ணு கொடுங்க. இல்ல இது கத்தி. ஊஃப் பெக்ல இப்ப பாருங்க மண்ணு கிளீனர் கிளீன் பண்றது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மண்ணை வந்து இப்படி தள்ளுவோம். இப்படி தள்ளும் போது இந்த சைடு வெளியே வந்துடும். இப்படி தள்ள சொல்ல இந்த மண்ணை வெளியே எடுத்துட்டு வரதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், வழி வேணும். அப்போ இந்த இடத்த ஸ்பேஸ் பண்ணிடுறோம். அப்போ இதுதான் இந்த இடத்த இந்த ஸ்பேஸ் பண்ணி கொடுக்குறாங்களா. இப்போ நான் இவரை ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட வந்து லாடம் காட்ட சொல்ல நான் இதெல்லாம் நோட் பண்ணேன். இவர் என்ன பண்றாரு, இந்த இடத்துல ஸ்பேஸ் வைக்கிறாரா, பேலன்ஸ் எப்படி இருக்கு, கட்டிட்ட பிறகு குதிரை நின்றுச்சுன்னா எப்படி நேரா தெரியுதா, குதிரை ட்ராட் பண்ணி பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஒரு சிலர் வந்து பேலன்ஸ் எல்லாம் சரியா வைக்கலாம். குதிரை எவ்வளோக்கு அவ்வளோ குதிரையோட மூவ்மெண்ட் வந்து பிறப்பால வருதோ அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டும் போது நம்ம மனுஷங்களாம் எடுத்து பழக்க ஆரம்பிக்கிறோமா, அப்போ வந்து அதுக்கு ஷூயிங் போட சொல்ல நம்ம அதுக்கு தேவையான பேலன்ஸ் கொடுக்கணும். எப்படி சொல்றது, உங்களை ஒரு ரன்னிங் ரேஸ்க்கு ஓட சொல்றேன், நல்ல ஷூ வாங்கி கொடுத்தா தானே ஓடுவீங்க. வெறுங்கால ஓடுறவங்களும் இருக்காங்க. ஆனா ஷூ வந்து நான் என்ன பண்றேன், அந்த ஷூ வந்து பாதி ஷூவை கட் பண்ணிட்டு பாதி ஷூவை மாட்டிக்கிட்டு உங்களை ரன்னிங் ரேஸ் ஓடுங்கன்னாக்கா நீங்க வின் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த குதிரையோட லாடத்தை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்பரா இருக்கணும். ஓகேங்களா? சரி, ஏன் இவ்வளவு முக்கியத்துவமா பேசுறேன்னாக்கா இதனால வந்து நீங்க அதான் சொல்றல, ஒரு ஏதோ ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆள்கிட்ட விட்டு ஒரு ஆணி உள்ள ஏத்திட்டாங்கன்னா கூட 3 மாசம் குதிரைக்கு ரெஸ்ட் ஆயிரும். அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த விஷயத்த மட்டும் நீங்க பாத்துங்க. ஓகேங்க, அநேகமா போதுமான கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஃபேரியரோட நம்பரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். மறக்காம உங்களுக்கு அவர் தேவைப்பட்டாருன்னா சென்னையில இருந்து வராரு. அவர் பேர் முகமது யூசப். நான் அவருடைய நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஒரு நாளோ இல்லை, ஏன்னா இன்னைக்கு கூப்பிட்டீங்கன்னா நாளைக்கெல்லாம் வர மாட்டாரு. உங்களுக்கு வேணும்னா ஒரு 3-4 டேஸ் இல்லை 1 வீக் முன்னாடியே வந்து இந்த டேட்டுக்கு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா அவர் வந்து கட்டி கொடுப்பாரு. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் கண்டிப்பா வந்து ஒர்த்துன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நீங்க சீப்பாலாம் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இவர் வரமாட்டாரு. இவருடைய பிரைசிங் மேபி அவரு எப்படி இருக்காரு, ஏன்னா அவருடைய மூட் மேபி உங்களுக்கு வந்தாலும் வரலாம். நீங்க எதுனா கேள்விட்டு பாய், உங்க விருப்பம் பாய், நீங்க பாருங்க, நல்லா இது பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. மறக்காம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பை, மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் வந்து காட்லின் இன்டர்நேஷனல் ஹாஸ்பன்ஷிப் வளர்றதுக்கு சப்போர்ட் இருந்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.